திருச்சிற்றம்பலம். தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் 1013. மன்னிய சீர்சருக்கம் நேசநாயனார் புராணம். தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் மங்கையர்க்கரசி அம்மையார் புராணத்தை அடுத்து 67வது புராணமாக நேசநாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது. 12வது சருக்கமாகிய மன்னிய சீர்சருக்கத்தினுள்ளே 3வது புராணமாக நேசநாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது. முதலில் தொகை நூல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையில் நேசனுக்கும் அடியேன் என்று போற்றுகின்றார். இந்நாயனாரின் திருநாமம் நேசன் என்பது. இது காரண இடுகுறி பெயராக அமைந்திருக்கின்றது. சிவபெருமானையும் சிவன் அடியாரையும் போற்றும் தேஜஸ் தேசு என்ற ஞான விளக்கம் அதுவே நேசம் எனப்பட்டது. அதனை உடையவர் நேசன், நேசநாயனார் என்று நாயனாரின் திருநாமம் அமைகின்றது. அத்தகைய நேசனுக்கும் அடியேன் என்பது இதனுடைய பொருள் ஆகும். இனி வகை நூல் திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் 80வது திருப்பாடலில் நேசநாயனாரை போற்றி அருளுகின்றார். நாட்டமிட்டு அன்று அரி வந்திப்ப வெல்படை நல்கினர் தம் தாழ் தரிக்கப் பெற்றவன் என்பர் சைவத்தவர் அறையிற் கூட்டும் அகப்பட கோவண நெய்து கொடுத்து நன்மை ஈட்டு காம்பீலி சாலிய நேசனை இம்மையிலே. திருமால் தன்னுடைய கண்ணை தோண்டி எடுத்து அர்ச்சித்தார் சிவபெருமானை முன்னொரு நாளில். அப்படி வழிபட்ட திருமாலுக்கு வெற்றி தரும் சக்கரப்படையினை அளித்த இறைவர், அவருடைய திருவடியை தாங்கப் பெற்றவர் நேசநாயனார் என்று கூறுவார்கள். அவர் சைவ பெருமக்கள் இடுப்பிலே கட்டுவதற்கான சிவன் அடியார்களுக்காக அவர்கள் இடுப்பிலே கட்டும் உடையும் கீழொடு கோவணமும் தாமே நெய்து கொடுத்து இம்மையிலே நன்மையினை பெருகப் பெற்றவர். அவர் காம்பீலி நகரத்தில் சாலியர் மரபில் உதித்தவர். அவரே நேசநாயனார் ஆவார். அவர் இறைவரது திருவடியை தாங்கப் பெற்றவர் என்று எல்லோரும் எடுத்து கூறுவார்கள் என்பது இந்த திருப்பாடலின் பொருள். இறைவனுடைய தாழ் தரிக்கப் பெறுவது என்பது எப்போதும் இறைவனது திருவடியை மனத்தினுள்ளே வைத்து நினைந்திருத்தல் என்று அர்த்தம். எனவே இவ்வாறு நேசநாயனாரின் சரித்திரம் இந்த திருப்பாடலிலே கூறப்படுகின்றது. காம்பீலி என்பது நேசநாயனார் திரு அவதாரம் செய்து வாழ்ந்திருந்த தலம். இது கர்நாடகா மாநிலத்தில் பெல்லாரிக்கு அருகில் இருக்கின்ற நகரம் காம்பீலி என்ற நகரம். அதிலே சாலியர் குலமரபில் திரு அவதாரம் செய்தவர் நேசநாயனார் என்பதும் வகை நூலிலே அருளப்பட்டிருக்கின்றது. இனி விரிநூலாகிய தெய்வச்சேக்கிழார் பெருமான் புராணத்திலே நேசநாயனார் புராணம் 5 திருப்பாடல்களை கொண்டு தெய்வச்சேக்கிழார் பெருமான் நமக்கு விளக்கி காட்டி அருளுகின்றார். முதல் திருப்பாடல் சீர்வளர் சிறப்பின்மிக்க செயல்முறை ஒழுக்கம் குன்றா நார்வளர் சிந்தை வாய்மை நன்மையார் மன்னி வாழும் பார்வளர் புகழின்மிக்க பழம்பதி மதிதோய் நெற்றிக் கார்வளர் சிகரமாட காம்பீலி என்பது ஆகும். இத்திருப்பாடலில் காம்பீலி நகரத்தின் சிறப்பினை தெய்வச்சேக்கிழார் பெருமான் பாடி அருளுகின்றார். அது சீர்களை வளர்க்கும் தன்மை உடைய சிறப்பின்மிக்க செயல்களின் முறைமையில் நல்லொழுக்கம் குறையாத அன்பர்கள் வாழும் ஊர். உலகியல் பற்றிய ஒழுக்கங்களை விட உயர்ந்ததான உயிர் பற்றிய ஒழுக்கத்திலே சிறந்தவர்கள் வாழ்கின்ற ஊர். அன்புமிக்க சிந்தை, வாய்மை, நன்மையான செயல்கள் இவைகளையெல்லாம் கொண்டவர்கள் அவர்கள். அந்த பதியில் வாழும் இந்த குடிமக்களின் மேன்மைத்தன்மையால் இந்த பதியின் சிறப்பு அமைகின்றது. சிந்தை, வாய்மை, நன்மை என்பது மனம், வாக்கு, காயம் என்ற 3ஆலும் நலமிக்கவர்கள் இந்த பதியிலே வாழும் பெரியோர்கள். அத்தகைய தலம் காம்பீலி என்ற நகரம். இத்தலத்தில் வாழும் அத்தகைய நல்லவர்களால் ஓங்கிய புகழால் மிகுந்த பழம்பதி, சந்திரன் தவழ்கின்ற முகட்டினை மேகங்கள் தோயும் சிகரங்களையும் உடைய மாடங்கள் நிறைந்த காம்பீலி என்ற ஊர். 2வது திருப்பாடல் அந்நகர் அதனில் வாழ்வார் அறுவையர் குலத்து வந்தார் மன்னிய தொழிலில் தங்கள் மரபின் மேம்பாடு பெற்றார் பன்னக ஆபரணர்க்கு அன்பர் பணிதலை கொண்டு பாதம் சென்னியில் கொண்டு போற்றும் தேசினார் நேசர் என்பார். காம்பீலி என்ற அந்த நகரத்திலே, அந்த திருநகரத்திலே வாழ்கின்றவர்
நேசர் என்று சொல்லப்படுகின்ற நேசநாயனார். அவர் அறுவையர் குலம் என்னும் சாலியர் குலத்தில் அவதரித்தவர். அறுவையர் குலம் என்பது துணி நெய்பவர்களினுடைய மரபு. அறுவை வாணிகர் மரபு என்றும் இதனை கூறுவார்கள். மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனார் என்னும் சங்கப் புலவர் பெயர் நூல்களிலே காணப்படுகின்றது. அறுவை அது ஆடைக்கு பெயர். தறியில் இருந்து அறுத்து எடுப்பதனால் அந்த உடைக்கு அறுவை என்று பெயர். அதே போன்று துணித்து எடுப்பதனால் அதற்கு துணி என்றும், வெட்டி எடுப்பதனால் அதற்கு வேட்டி என்றும் உடைகளுக்கு காரண பெயர்கள் இருக்கின்றன. அத்தகைய நெசவு தொழில் செய்து வருகின்ற அறுவையர் குலமான சாலியர் குலத்தில் அவதாரம் செய்தவர் நம் நாயனார். இது இந்த உலக நிலையில் அவரது குலத்தொழில் மேம்பாடு பற்றிய கருத்து. இதே போன்று திருநீலகண்ட நாயனார், திருநாளைப்போவார் நாயனார், அதிபத்தர் நாயனார் முதலிய நாயன்மார்களின் வரலாறுகளிலும் நாம் சிந்தித்தோம். எனவே குலத்தொழிலில் மேம்பட்டு அந்த தொழிலினை பற்றி நின்றே திருத்தொண்டின் மேன்மை ஒழுக்கம் செலுத்திய சிறப்பை நாம் காண்கின்றோம். அத்தகைய நேசநாயனார் பாம்பினையே ஆபரணமாக அணிந்த சிவபெருமானது அடியவர்களது திருப்பணியினையே தலையான பணியாக மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார். அடியார்களது பணியினை சிரத்தின் மேலே கொண்டு செய்து வருகின்றார். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்பது தாயுமான சுவாமிகளது திருவாக்கு. அன்பர்களது திருவடியில் வணங்கி அவர்களது பணியை தலைக்கொள்ளுதல் என்றார். அது மனத்தின் தொழிலும், அடியவர்களை போற்றுவதால் வாக்கின் தொழிலும், தலைமேல் கொண்டு என்றதனால் உடலின் தொழிலும் என்று முக்கரணங்களாலும் அடியார்களை வழிபடுதல் இங்கு கூறப்படுகின்றது. அத்தகைய தேசினை உடையவர். அடியார் பணிகளை முட்டாமல் செய்வோர்பால் ஞான ஒளி விளக்கம் உண்டாகும். அத்தகைய ஞான ஒளி தேசு என்று கூறப்படும். அந்த தேசினை உடையவர் தேசினார், அவர் நேசர். எனவே தேசு என்பது தேஜஸ், ஒளி, புகழ், அன்பு என்றெல்லாம் பொருள்படும். இங்கே அன்பு பொருளை குறித்து நிற்கின்றது இந்த பதம். இரண்டாவது திருப்பாடல். ஆங்கவர் மனத்தின் செய்கை அறநடிப் போதுக்கு ஆக்கி, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி, தாங்கு கை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்கு ஆக, பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார். இந்த திருப்பாடல் திருவாசகச் சொற்பொருள் ஆட்சியினை மேற்கொண்டு தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றி அழகுபட எடுத்துக்காட்டருளிய இடங்கள் பெரிய புராணத்திலே இருக்கின்றன. அத்தகைய இடங்களுள் இதுவும் மிகச்சிறந்த ஒன்று ஆகும். திருவாசகம் திருச்சதகத்திலே 26வது திருப்பாடல் அதுபோன்று இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. சிந்தனை நின் தனக்கு ஆக்கி, நாயினேன் தன் கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி, வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி என்று திருவாசக திருச்சதகம் வருவது போல இந்த திருப்பாடல் ஆங்கவர் மனத்தின் செய்கை அறநடி போதுக்கு ஆக்கி, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி, தாங்கு கை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்கு ஆக என்று வருகின்ற இதனை நாம் இவ்வாறு காண்கின்றோம். அந்த நிலையில் நேசநாயனார் அவர் தமது மனத்தின் தொழிலை சிவனது திருவடித்தாமரைக்கு ஆக ஆக்கியவர் என்றால், மனம் சிவபெருமானது திருவடிகளையே இடைவிடாமல் நினைந்திருத்தல், சிவபெருமான் உயிர்களுக்கு இடைவிடாமல் செய்யும் பேர் அருளை இடைவிடாமல் நினைந்த வண்ணமாக நிற்றல். இது இடைவிடாத பயிற்சியால் வருவது. இவ்வாறு நேசநாயனாரது மனத்தின் தொழில் சிவனது திருவடித்தாமரைக்கு ஆக ஆக்கியதாக இருக்கின்றது. இனி நேசநாயனாரது ஓங்கிய வாக்கினது தொழில் அது உயர்வுடைய திருவைந்தெழுத்தினுக்காக ஆக்கியதாக அமைகின்றது. வாக்கின் செய்கை என்பது வாக்கினால் இடையறாது திருவைந்தெழுத்தினை எண்ணி உச்சரித்து கொண்டே இருத்தல் ஆகும். அது உயர்ந்த அஞ்செழுத்து. மந்திரங்கள் யாவற்றிலும் தலை சிறந்த திருவைந்தெழுத்து ஆதி மந்திரம் அஞ்செழுத்தும் என்று திரு ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே நாம் பார்த்தோம். இந்த அஞ்செழுத்து என்பது மகா மந்திரம். சிவனுக்கு மேற்பட்ட தெய்வமில்லை, ஐந்தெழுத்துக்கு மேற்பட்ட மந்திரமில்லை என்பது பழமொழி. இது உயர்ந்த மந்திரம், எல்லா மந்திரங்களிலும் மேலானது. அம்மந்திரங்களையெல்லாம் உள்நின்று இயக்கும் சிவசக்தியே உருவமானது இந்த ஸ்ரீபஞ்சாட்சரம் என்ற திருவைந்தெழுத்து. வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி என்று
எம்பிரான் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியிருக்கின்றாரே, அந்த மணி வார்த்தை என்பது திருவைந்தெழுத்து ஆகும். சிவன் அஞ்செழுத்து, திருநாமம் அஞ்செழுத்து, மாசின் மணியின் மணிவார்த்தை என்ற திருவாக்குகளையும் நாம் காண்கின்றோம். இதனை இருதலை மாணிக்கம் என்று வழங்குகின்ற வழக்கத்தையும் நாம் காண்கின்றோம். அத்தகைய அஞ்செழுத்து அது உயர்ந்த அஞ்செழுத்து, அது உயர்த்துகின்ற அஞ்செழுத்து என்று பிறவினையாக பொருள் கொண்டு ஆன்மாக்களை பிறவி படுகொழியிலிருந்து மேலே எடுத்து உயர்த்தும் அஞ்செழுத்து. எனவே நேசநாயனார் அவர் தம் வாக்கின் தொழிலை உயர்வுடைய திருவைந்தெழுத்தினுக்காக ஆக்கினார். அவருடைய திருக்கரங்கள் செய்கின்ற தொழில்கள் செயல்களையெல்லாம் தம் பெருமானின் அடியவர்களுக்கு ஆகும்படி ஆக்கினார். அவருடைய திருக்கரங்களினால் தம் குல தொழிலான நெசவு செய்து அவ்வாறு நெய்கின்ற உடையும் கீழும் பழுதில்லாத கோவணமும் இவற்றையெல்லாம் நெசவு செய்து பெருமானின் அடியவர்களுக்கு ஆக்கினார். 4வது திருப்பாடல். உடையொடு நல்ல கீழும் ஒப்பில் கோவணமும் நெய்து விடையவர் அடியார் வந்து வேண்டுமாறு ஈயுமாற்றால் இடையராது அளித்து நாளும் அவர் கழல் இறைஞ்சி ஏத்தி அடைவொரு நலத்தராகி அரண் அடி நீழல் சேர்ந்தார். நேசநாயனார் உடையோடு நல்ல கீழினையும் ஒப்பில்லாத கோவணத்தையும் நெய்து அதனை பெருமானின் அடியவர்களுக்காக கொடுத்து வந்தார். இந்த கோவணம் அது ஒப்பில் கோவணம், ஓங்கு கோவண பெருமை என்று நாம் அமர்நீதி நாயனார் புராணத்திலே இந்த கோவணத்தை பற்றி வரும் பெருமைகளையெல்லாம் அங்கே படித்தோம். அப்படிப்பட்ட உடை, நல்ல கீழ், ஒப்பில்லாத கோவணம் இவற்றையெல்லாம் நெய்து ரிஷபத்தை உடைய இறையவரின் அடியார்கள் வந்து வேண்டியவாறே கொடுக்கின்ற முறைப்படி அதனை இடையராது கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர்களினுடைய அடியார்களினுடைய திருவடிகளை வணங்கி துதித்து அடையும் நன்மையை பெற்றார். அத்தகைய நேசநாயனார் சிவபெருமானது திருவடி நிழலினை அடைந்தார். மீண்டுவாராத நெறியாகிய அந்த முக்திப்பேற்றை அடைந்தார். இவ்வாறு திருப்புராணம் அமைகின்றது. இனி 5வது மற்றும் நிறைவு திருப்பாடல். கற்றை வேணி முடியார் தம் கழல் சேர்வதற்கு கலந்த வினை செற்ற நேசர் கழல் வணங்கி சிறப்பால் முன்னை பிறப்பு உணர்ந்து பெற்றம் உயர்த்தார்க்கு ஆலயங்கள் பெருக அமைத்து மண் ஆண்ட கொற்ற வேந்தர் கோச்செங்கட் சோழர் பெருமை கூறுவாம். கற்றையாகிய சடையினை முடியாக உடைய இறைவரது திருவடிகளை சேர்வதற்காக முன்பு தம்மை கலந்திருந்த வினைச்சார்புகளை அறுத்த நேசநாயனாரின் திருவடிகளை வணங்கி அத்துணை கொண்டு சிறப்பால் தவ முதிர்வாகிய சிறப்பினாலே தமது முந்தைய பிறப்பினை உணர்ந்து அந்த உணர்ச்சியுடனே வந்து அவதரித்து சிவபெருமானுக்கு ஆலயங்கள் அநேகம் எடுத்து மண்ணுலகம் காவல் பூண்ட அரசாட்சி செய்த வெற்றியை உடைய வேந்தர் கோச்செங்கட் சோழ நாயனாரது பெருமையினை கூறத் தொடங்குகின்றோம் என்று கூறி தெய்வ சேக்கிழார் பெருமான் நேசநாயனார் புராணத்தை நிறைவு செய்து இனி கோச்செங்கட் சோழ நாயனாரது திருப்புராணத்தை ஆரம்பிக்கின்றார். நாமும் நேசநாயனாரது திருவடிகளை வணங்கி அதன் துணை கொண்டு கோச்செங்கட் சோழ நாயனாரது திருப்புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம். எம்பிரான் நேசநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெய்வச்சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.